பாருங்க அப்போ 14th question பாருங்க. A machine is set to deliver packets of a given weight 10 samples of size 5. அப்போ sample of size எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. Each were recorded. Below are given relevant data. Sample number 1 2 3 4 5 6 7 8 9 10 வரை கொடுத்துருக்கு. X bar கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க. Calculate the control limits for mean chart and the range chart. அப்போ mean chartடும் போடணும், range chartடும் போடணும். இங்கே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ வந்து இன்னொரு மெத்தடு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் நாட் கிவன் ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா போடணும். And then comment on the state of control. Conversion factors n equal to 5, a2 equal to 0.58, d3 equal to 0 and d4 equal to 2.115. இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சம்ஸ் போட போகிறோம். சரியா? பாருங்க அப்போ என்னெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்டீன்த் கொஸ்டின் என்ன வேலை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, சாம்பிள் நம்பர் எக்ஸ் பார் ஆர் சார்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. X bar oda value 15 17 15 18 17 14 18 15 17 16. R oda value வந்துட்டு 7 7 4 9 8 7 12 4 11 5. இதில் அவங்க என்னவெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, n ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டாங்க. A2ல் 0.58 சொல்லியிருக்காங்க. D3க்கு 0 சொல்லிட்டாங்க. D4க்கு 2.115 சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். பாருங்க அப்போ நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் பண்ணணும், கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ், அதாவது நமக்கு மீன் சார்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும், ஆர் சார்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும். மீன் சார்ட்னா என்னென்ன ஃபார்முலா, UCL CL LCL. UCLக்கு என்ன ஃபார்முலா, x டபுள் பார் மைனஸ் A2 R பார். இதுக்கு வந்து x டபுள் பார், இதுக்கு x டபுள் பார் ப்ளஸ் A2 R பார். இது மீன் சார்ட். இதே வந்துட்டு ஆர் சார்ட் பார்த்தீங்கன்னா UCL CL LCL. UCLக்கு பார்த்தா D4 R பார், இங்கே வந்துட்டு R பார், இங்கே வந்துட்டு D3 R பார். சரியா? இதுதான் நமக்கு அதோட ஃபார்முலாஸ். அப்போ பாருங்க, அப்போ இந்த ஃபார்முலாஸை நம்ம நேற்று நடத்தியிருப்போம். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஆல்ரெடி மெமரி பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சம்ஸ் பண்ண முடியும். மீன் சார்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா, மீன் சார்ட் UCL ஈக்குவல் டு x டபுள் பார் மைனஸ் A2 R பார், CL ஈக்குவல் டு x டபுள் பார், LCL ஈக்குவல் டு x டபுள் பார் ப்ளஸ் A2 R பார். UCLனா என்னங்கிறது உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்துட்டு என்னங்கிறது நம்ம ஃபுல்லாகவே படிச்சிருக்கோம். UCLனா என்ன, CLனா என்ன,
அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், சென்ட்ரல் லைன், லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்திருப்போம். சரியா? சரி, இப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டபுள் பார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டபுள் பாரில் ஆல்ரெடி நமக்கு ஒரு சிங்கிள் பார் இருக்குது, மீன் இருக்குது. இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 15 + 17 + 15 + 18 + 17 + 14 + 18 + 15 + 17 + 16 பை எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள், 10 வேல்யூஸ் இருக்கும். அப்போ இது எல்லாமே ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். எல்லாமே ஆட் பண்ணால் 162 வரும். 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16.2 வரும். என்ன வரும்? 16.2 வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆர் பார் கண்டுபிடிக்கணும். ஆர் பார் இருக்கா? ஆர் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆர் பை என். சமேஷன் ஆர்னா இந்த வேல்யூலாம் ப்ளஸ் பண்ணுங்க. என்ன வேலை இருக்குது? 7 + 7 + 4 + 9 + 8 + 7 + 12 + 4 + 11 + 5 by 10. அப்போ இதெல்லாமே ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 74 வருது. என்ன வருது? 74 by 10 போட்டால் இதோட வேல்யூ 7.4 வருது. சரியா? அப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம இதோட வேல்யூ எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதாவது எக்ஸ் டபுள் பார் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது ஆர் பார் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணால் இப்போ இங்கே ஃபார்முலாஸ்க்கு வருவோம். என்ன ஃபார்முலாஸ்க்கு வரணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூசிஎல். யூசிஎல் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? the control limits for X bar charts. Control limits for X bar. X bar na the mean chart போட்டுக்கலாமா? mean chart. UCL equal to X double bar minus A2 R bar. X double bar ஓட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 16.2 மைனஸ் A2க்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 0.58. R பாருக்கு என்ன வேல்யூ இருக்குது, 7.4. ஆக்சுவலாக இந்த வேல்யூ A2 இந்த D3 D4 கொடுக்கலன்னா நீங்கள் நம்ம லாஸ்ட்டில் ஒரு டேபிள் காலம் பார்த்துருப்போம், கண்ட்ரோல் லிமிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் சாம்பிள் சைஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 5க்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் இருக்கும். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுவோம், இதை சால்வ் பண்ணுங்க. அப்போ 16.2 மைனஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது, 4. சரி, அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் லோயர், சரி அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் வந்துட்டு ப்ளஸ்ஸு, லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் வந்துட்டு மைனஸ். அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் அப்போ இது வந்து நேரம் இங்கே ப்ளஸ் வருமா, அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் ப்ளஸ்ஸு, லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் தான் மைனஸ். நான் மாற்றி போட்டால் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ண என்ன வரும், 4.292. இப்போ இது ரெண்டே ப்ளஸ் பண்ணிங்கன்னா 20.492 வரும். இது என்னது, அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ். ஃபஸ்ட்டு வேல்யூ ஒன்று ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும், சென்ட்ரல் லைன் ஃபைன் பண்ணணும். சென்ட்ரல் லைன் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அப்போ சரி, இதை எரேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எரேஸ் பண்ணிட்டு இங்கே எழுதிக்கலாம். central line equal to x double bar. x double bar க்கு என்ன வேல்யூ நம்ம படிச்சீங்க, 16.2. அடுத்தது LCL equal to x double bar minus A2 R bar. x double bar na 16.2 minus A2 க்கு 0.58 into R bar க்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா 7.4. அப்போ 16.2 மைனஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது, 4.292 வருமா. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 11.908. 11.908. இப்போது மீன் சார்ட்டில் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், த கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் ஆர் சார்ட். ஆர் சார்ட்டுக்கு என்னவெல்லாம் ஃபார்முலா,
first UCl. UCl in D4 R bar. UCl equal to D4 R bar. அப்போ D4 ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க 2.115 2.115 into R bar. R bar க்கு என்ன வேல்யூ 7.4. இது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும் 15.651 15.651. அடுத்தது Cl. Cl க்கு என்ன வேல்யூ R bar. R bar க்கு என்ன வேல்யூ 7.4. அடுத்து என்னது LCl. LCl க்கு என்ன ஃபார்முலா D3 R bar. D3 க்கு 0, R bar க்கு 7.4. அப்ப ஈக்குவல் டு என்ன வந்துரும் 0 வந்துரும். சரியா? அப்ப நம்ம என்ன இதோட the since all the points of sample mean and range within the control limits. Since all the points of mean and sample means and sample mean and range are within control limits. Control limits. The process in control. அவ்வளோதான் ஆன்சர். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த எல்சிஎல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அந்த வேல்யூ நமக்கு இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூ ரொம்ப அதாவது மேக்ஸிமம் வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கும். அதாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ விட அதிகமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கும், மினிமம் வேல்யூ விட அதிகமாக தான் இருக்கும். சரியா? அதனால் வந்துட்டு இந்த சம்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரியா? இந்த சம்ஸில் பாருங்கள், ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கப்போ ஏதாவது டவுட் இருக்கா? பார்த்துட்டிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்போ 15th கொஸ்டின் பாருங்க. 15th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, the 10 samples of each size 5 are drawn in a regular intervals from manufacturing process. The sample means x bar and their range r. அது கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே ஃபார்மேட்டில் அப்படியே போடணும். கால்குலேட் த கண்ட்ரோல் லிமிட்ஸ் இன் ரெஸ்பெக்ட், அதாவது சாம்பிள் நம்பர் கொடுத்துட்டாங்க 10 வரைக்கும், எக்ஸ் பார் ஆர் பார், அந்த சார்ட் என்ன கண்ட்ரோல் லிமிட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பார் சார்ட். கிவன் A2 கொடுத்துட்டாங்க, D3 கொடுத்துருக்காங்க, D4 கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டில் நம்ம இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு சம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்மேட்டில் அப்படியே கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அப்போ இங்கே வந்துட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் சார்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த கண்ட்ரோல் லிமிட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ் பார் சார்ட். அப்போ நீங்கள் எது கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, ஆர் சார்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. சரியா? அப்போ நமக்கு என்னென்ன வேலை ஃபார்முலாஸ் வரும் பாருங்கள். The control limits for x bar chart formula UCl x double bar plus A2R, அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும்.
அதே மாதிரி சென்டர் லைன் இருக்கு இல்லையா, என்ன இருக்குது 46.2. அடுத்து வந்து LCL லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸ் x டபுள் பார் மைனஸ் a2 r பார், அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். அப்போ சின்ஸ் 2 பாயிண்ட்ஸ் பாருங்கள், இதோட வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ 50, லோயஸ்ட் வேல்யூ 42. அப்போது அதுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த பாயிண்ட்டுக்கு வெளியே போயிடக்கூடாது. மேக்ஸிமம் பாயிண்ட் வந்துட்டு அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதோட வெளியே போயிடக்கூடாது. சரியா? இப்போ பாருங்கள், அவள் 50க்கு மேலே ஏதாவது இருக்கா இதில் கொஸ்டினில் பாருங்கள். ஆமாம், 51 இருக்குது, 53 இருக்குது. அந்த கண்ட்ரோல் லிமிட்ஸுக்கு மேலே போகிறதுனால இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் வேல்யூ அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸும் லோயர் கண்ட்ரோல் லிமிட்ஸும் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அந்த 2 வேல்யூக்குள்ளே தான் அந்த டேபிள் காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே இருக்கணும். அதை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா, since the 2 points 53 51 falls out of the control limits, we can say that the process is out of control. suppose அதுக்குள்ள இருந்ததுன்னா processing control போட்டுக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்க பாப்போம். 16th question, construct x bar and r charts following the data. sample number கொடுத்துட்டாங்க, observation கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட வேல்யூ நம்ம இங்கே கீழே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. d3 சரி n equal to 3, a2 equal to 0.58, d3 equal to 0 and d4 equal to 2.115. பாருங்க, சாம்பிள் நம்பர் 1லேருந்து 8 வரைக்கும் டோட்டல், இந்த ரெண்டோட டோட்டல் 32 36 42. 3 ப்ளஸ் பண்ண என்ன வரும், 32 42, ரெண்டு 74 வருமா, 74 80 110. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 ப்ளஸ் பண்ணால் 110 கிடைக்கும். அடுத்த 3 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 100 கிடைக்கும். அடுத்த 3 ப்ளஸ் பண்ணால் 119 கிடைக்கும். அடுத்த 3 இந்த மாதிரி டோட்டல் வந்து ப்ளஸ் பண்ணி போட்டுக்கணும். போட்டு அதோட ஆவரேஜ் மீன் கண்டுபிடிக்கணும் தெரியும் இல்லையா. 110னா 3ஆல் டிவைட் பண்ணணும், ஏன்னா 3 வேல்யூஸ் தானே ஆட் பண்ணீங்க. 100 3ஆல் டிவைட் பண்ணணும், 119 3ஆல் போட்டிங்களா. சாம்பிள் ரேஞ்ச் ஆர் பாருங்கிறது நமக்கு என்ன வரும் பாருங்க. அப்போ இங்கே வந்துட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சாம்பிள் மீன் கண்டுபிடிச்சோமா. அடுத்தது ரேஞ்சுக்கு என்னப்பா ஃபார்முலா, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. அது என்ன ஃபார்முலா, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதில் பாருங்கள், இந்த அப்சர்வேஷனில் பாருங்கள், லார்ஜஸ்ட் வேல்யூ இது 42, லோயஸ்ட் வேல்யூ இது 32. 42ல் 32 மைனஸ் பண்ண என்ன வரும், 10 வரும். அடுத்து செகண்ட் வேல்யூவில் பாருங்கள், லார்ஜஸ்ட் வேல்யூ 40, லோயஸ்ட் வேல்யூ 28. ரெண்டு சப்ராக்ட் 40 மைனஸ் 28 வரும் 12. தேர்டு வேல்யூ 52 28, 52 28 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வந்துடும் 24. அந்த மாதிரி சாம்பிள் ரேஞ்ச் போட்டுக்கணும். ரேஞ்சுன்னு தெரியும் இல்லையா, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போது அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். இப்போது சாம்பிள் எக்ஸ் டபுள் பார்னால் இந்த வேல்யூ போட்டிங்களே அதெல்லாமே ப்ளஸ் பண்ணி நமக்கு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் சொல்லிருக்கு 8 இருக்கா, 8ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கணும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ் பார் சார்ட்டுங்கிறது அதே மாதிரி தான் நம்ம சரி ஆர் பார் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யூசிஎல் அந்த ஃபார்மில் வச்சு நம்ம போட்டுக்கணும். யூசிஎல் சிஎல் எல்சிஎல் போட்டுமா. அடுத்து அதே மாதிரி ஆர் சார்ட்டில் பார்த்திங்கன்னா யூசிஎல் சிஎல் எல்சிஎல் போட்டுமா. அதுக்கப்புறம் வந்து டயக்ராம் போடணும்ப்பா. எக்ஸ் பார் சார்ட்னா அதோட வேல்யூ என்னவெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மீன் நம்ம எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த மீன் தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போது நமக்கு யூசிஎல் எக்ஸ் பார் சார்ட்டில் யூசிஎல் என்ன வந்திருக்குதோ அந்த வேல்யூ மார்க் பண்ணுறீங்க. எல்சிஎல் மார்க் பண்ணுறீங்க, சென்ட்ரல் லைன் மார்க் பண்ணுறீங்க. அந்த யூசிஎல்லுக்கும் எல்சிஎல்லுக்கும் உள்ளே தான் அந்த எக்ஸ் பார் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுன்னா நமக்கு அந்த பிட்வீனில் வந்திருக்கு. அதேமாதிரி ஆர் பார் சார்ட் அதே மாதிரி தான். அதில் யூசிஎல்லும் எல்சிஎல்லும் போடுறீங்க. அதில் சென்ட்ரல் லைன் போட்டதுக்கப்புறம் அந்த எல்சிஎல்லோட யூசிஎல்லுக்கு வெளியே அந்த பாயிண்ட் போகுதா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் 17th question. The following data show the values of sample mean x bar and its range are for the sample of size 5. Calculate the values for control limits for mean, range, chart and determine whether the process is in control. கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களா?
இதுக்கு முன்னாடி பார்த்து அதே சம்ஸ் எக்ஸ் டபுள் பார் ஆர் பார் கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ் பார் சார்ட் போடுறீங்க, கண்ட்ரோல் லிமிட்ஸ் பார் ஆர் சார்ட் போடுறீங்க. போட்டிங்கன்னா அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். அதே மாதிரி தான் 18th கொஸ்டின். 18th கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் இதே மாதிரி தான் நமக்கு மீன் கண்டுபிடிச்சிக்கணும், சாம்பிள் மீன் கண்டுபிடிச்சிக்கணும். சாம்பிள் மீனாக தெரியும் இல்லையா, அது 4 வேல்யூ ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கிறது. ஆர் சார்ட் தெரியும் இல்லையா, ஆர் சார்ட்டுங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ, அதையும் போட்டுக்கிறோம். நமக்கு தெரியும் ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, ஆறுங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுறோம். போட்டு அதோட இதை கண்டுபிடிச்சிக்கணும். பாருங்கள், அப்போ நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கு நமக்கு இந்த எப்போ போல் எக்ஸ் டபுள் பார் ஆர் பார் கண்ட்ரோல் லிமிட்ஸ் எக்ஸ் பார் சார்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதை மட்டும் போட்டால் போதும். நைன்டீன்த் கொஸ்டின் படித்து பாருங்கள். மீன் சார்ட்டு கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் சார்ட்டும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டபுள் பார் ஆர் பார் எப்போ போல் நம்ம இந்த கொஸ்டின் வந்துட்டு போட்டுறோம். அதே மாதிரி டயக்ராம் போட்டுக்கிறோம். பார்த்துட்டிங்களா 19th கொஸ்டினை? 20th கொஸ்டினும் அதே ஃபார்மேட்டு தான். அதுக்கு டயக்ராமு எக்ஸ் பார் சார்ட்டுக்கு டயக்ராம், ஆர் பார் சார்ட்டுக்கு டயக்ராம். டுவெண்ட்டி-ஒன் கொஸ்டின். அந்த டேபிள் கலரில் எப்படி போட்டிருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டிங்களா? சேம் ஒரே ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. சம்ஸ் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். சரியா? ரைட், தேங்க்யூ.